வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நாட்டுல இருக்கிறவங்க தானே அப்படின்னு நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி வைப்போம். ஆனா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிக்கும். வெளியே இருக்கும் எதிரி உன் உடலை தொலைப்பான். ஆனால் உன்னோடு வாழ்பவர்கள் உன் ஆன்மாவையே சிதைப்பார்கள். இதுதான் ஆச்சார்யா சாணகியர் காட்டும் கசப்பான உண்மை. இந்த உலகத்துல ஒரு மனிதனை அழிக்க வாளோ விஷமோ தேவையில்லை. ஒரு நம்பிக்கை போதும். அந்த நம்பிக்கை உன் அழிவுக்கு காரணமானவன் உன் சொந்த ரத்தமாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? எதிரிகள் வெளியிலிருந்து வருவார்கள் என்று நினைப்பது தான் ஒரு மனிதனின் முதல் தவறு. ஏனென்றால் சாணக்கியர் சொல்கிறார், உன் வீட்டு வாசலுக்குள் நுழைய முடியாத பகை உன் குடும்பம் என்ற பெயரில் உன் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கும். உன் சிரிப்பை பார்த்து பொறாமைப்படுகிறவன், உன் வளர்ச்சியை பார்த்து எரிகிறவன், உன் தோல்வியை மட்டுமே எதிர்பார்க்கிறவன், அவன் வெளியில் இருந்தால் பரவாயில்லை. உன் சொந்த உறவாக இருந்தால் உங்கள் தன்னம்பிக்கையை தினம் தினம் உடைக்க பார்ப்பார்கள். ஆனால் கவனிங்க, அவர்கள் வெளியில இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். உங்கள் கனவுகளை அது உனக்கு செட் ஆகாது என்று சிரிப்பார்கள். உங்கள் முயற்சிகளை இதுல என்ன பெரிய விஷயம் என்று இழிவுபடுத்துவார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் நீ பயந்தவன் என்பார்கள். நீங்கள் பேசினால் நீ அகங்காரி என்பார்கள். என்ன செய்தாலும் குறை சொல்வதே அவர்களின் வேலை. அவர்கள் உங்களை ஒரே நாளில் உடைக்க மாட்டார்கள். தினம் தினம் சின்ன சின்ன வார்த்தைகளால் சிரிப்பின் போர்வையில் உன் மேல நம்பிக்கை இல்லை என்ற விஷத்தை உன் மனசுக்குள்ள ஊற்றுவார்கள். அதான் மிக ஆபத்தானது. சாணக்கியர் சொல்கிறார், உன் எதிரி உன் வாளை உடைக்க முயற்சிக்க மாட்டான். உன் நம்பிக்கையையே உடைக்க முயற்சிப்பான். என்றால் நம்பிக்கை உடைந்த மனிதன் தானாகவே தோற்றுப் போவான். அதனால்தான் அவர்கள் உன்னை அடிக்க மாட்டார்கள், அவமானப்படுத்துவார்கள், உன்னை சந்தேகப்பட வைப்பார்கள். நீ ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்து உன்னையே கேட்பாய், நான் உண்மையிலேயே இதுக்கு லாயக்கில்லையா? அந்த கேள்வி வந்துவிட்டால் அவர்களின் வேலை பாதி முடிந்தது. அதனால்தான் சாணக்கியர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். உன் தன்னம்பிக்கையை உடைப்பவன் உன் இரத்தமாக இருந்தாலும் அவன் உன் எதிரிதான். இதற்கான தீர்வு சண்டை தேவையில்லை, கத்தல் தேவையில்ல, பழிவாங்கல் தேவையில்லை. நினைவில் வை, உன் வீட்டுக்குள்ளேயே உன் நம்பிக்கையை உடைக்கிறவர்கள் இருந்தால் நீ விழுந்தால் அவர்கள்தான் சந்தோஷப்படுவார்கள். நீ எழுந்தால் அவர்களுக்குத்தான் தாங்க முடியாது. உங்களை அவமானப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை நினைவில் வை, அவர்கள் உங்களை மதிப்பிழக்கச் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அவமானமும் உங்களை உடைக்க வரவில்லை, அது உங்களை தீயில் போட்டு வடிவமைக்க வருது. உலகத்தில் வலிமையான மனிதர்கள் புகழால் உருவாகவில்லை, அவமானத்தால் தான் உருவாகிறார்கள். அவமானம் என்பது ஒரு கத்தி மாதிரி. அதை வைத்து நீ உன்னை குத்திக்கலாம் அல்லது உன்னை காப்பாத்துற வாளாக மாத்திக்கலாம். அவங்கள் எப்படி அவமானப்படுத்துவார்கள்? அவங்க கத்த மாட்டார்கள், அவர்கள் அடிக்க மாட்டார்கள், சிரிப்பில் குத்துவார்கள், உன் முயற்சியை சின்னதாக்குவார்கள். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ எப்போதுமே இதுதான், நீ மாறவே மாட்ட. இந்த வார்த்தைகள் காயம் செய்யாது போல தெரியும், ஆனால் ஆழமாக வெட்டும். உன்னை உன்னாலேயே தோற்கடிக்க முயற்சிப்பார்கள். உன் தன்னம்பிக்கையை உடைத்தால் நீயே உன் கனவுகளை கைவிடுவாய். அதான் அவர்களின் திட்டம். சாணக்கியர் என்ன சொல்கிறார்? உன் வலிமையை உடைக்க முடியாதவன் உன் நம்பிக்கையை உடைக்க முயற்சிப்பான். அதனாலதான் அவமானம் எதிரியின் முதல் ஆயுதம். அவமானத்தை சக்தியாக மாற்றும் படிகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நண்பர்களே. ஒரு நாய் குறைப்பதை கண்டு சிங்கம் திரும்பி பார்த்தால் அது சிங்கத்திற்கு இழுக்கு. அதேபோல் தகுதியற்றவர்களின் சொற்களுக்கு நீ பதில் அளித்தால் அது உனது அறிவுக்கு நீ செய்யும் துரோகம். இதுதான் புறக்கணிப்பு குறித்து சாணக்கியர் தரும் பாடம். உன்னை அவமானப்படுத்துபவர்களும் உன் தன்னம்பிக்கையை சிதைப்பவர்களும் எதை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? உனது கோபத்தை, உனது கண்ணீரை, உனது விளக்கத்தை. நீ பதில் பேசும் வரைதான் அவர்கள் அதிகாரம் வாழும். நீ அவர்களை புறக்கணிக்கத்தான் தொடங்கும் அந்த நொடி அவர்கள் உனக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஒன்று சரியான நேரத்திற்காக காத்திருங்க. அவமானப்பட்ட இடத்தில் உடனே பேசாதே. உன்னை யாராவது அவமானப்படுத்திய அந்த நிமிஷத்தில் ஒரு கொக்கு மீனுக்காக அசையாமல் காத்திருப்பதைப் போல ஒரு ராஜதந்திரி சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும்.
நேரம் வரும்போது மின்னல் வேகத்தில் செயல்பட்டு இலக்கை அடைய வேண்டும். இதுதான் சாணக்கியர் தரும் கால மேலாண்மை. இப்போது உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு பதில் சொல்ல இது நேரம் அல்ல. இப்போது நீ பலவீனமாக இருக்கலாம், அல்லது சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சக்கரம் சுழலும், கீழே இருப்பவன் மேலே வருவான். காலத்தின் வலிமை சாணக்கியர் கூறுகிறார். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். சரியான நேரத்தில் செய்யப்படும் ஒரு சிறு செயல் தவறான நேரத்தில் செய்யப்படும் 1000 செயல்களை விட வலிமையானது. உனது குடும்பத்தினர் உன்னை சிதைக்கும் போது நீ ஆத்திரப்பட்டு எதையும் செய்யாதே. உன் கோபத்தை ஒரு நெருப்பு பிழம்பாக உனக்குள் பூட்டி வை. அந்த நெருப்பு உன்னை சுடக்கூடாது. அது உனது வெற்றிக்கான எரிபொருளாக மாற 2 அவமானத்தை நினைவாக வைத்துக்கொள். எதிரி வீசும் நெருப்பு உன்னை சுட வேண்டுமானால் நீ விறகாக இருக்க வேண்டும். நீ கல்லாக மாறிவிட்டால் அந்த நெருப்பு உன்னை தீண்டாமல் அணைந்து போகும். மௌனம் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தத் தொடங்கும் போது பதில் பேசாதே. சாணக்கியர் கூறுகிறார், அறிவில்லாதவன் பேசும்போது மௌனமாக இருப்பதே அறிவாளிக்கு அழகு. நீ கோபப்பட்டால் உன் சக்தி வீணாகும். அவர்கள் விரும்புவதும் உன்னை ஆத்திரப்பட வைத்து உன் நிதானத்தை இழக்கச் செய்வதே. அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகர்ந்துவிடு. அந்த மௌனம் அவர்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கட்டும். ஒரே வீட்டில் இருக்கும்போது அவர்களை தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்களின் சொற்களை தவிர்க்க முடியும். அவர்கள் உன்னை தாழ்த்தி பேசும்போது உன் மனதின் கவனத்தை மாற்றுவது. அவர்கள் திட்டும்போது நீ உனது எதிர்காலத்தை பற்றி சிந்தி. அவர்கள் கேலி செய்யும்போது நீ உனது அடுத்த வெற்றியை திட்டமிடு. ஒரு ராஜதந்திரி தன் எதிரியின் பாசறையிலேயே தங்கி அதே சமயம் தன் வெற்றிக்கான சுரங்கப்பாதையை தோண்டுவான். இன்று உன்னை அவமானப்படுத்துபவர்கள் உன்னை சார்ந்திருக்கலாம், அல்லது நீ அவர்களை சார்ந்திருக்கலாம். அந்த சூழலில் கோபம் உனது பலவீனம். சாணக்கியர் சொல்வது போல, கோபம் என்பது ஒருவன் தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை. சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்வது உன் எதிரியின் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். உனது அமைதி அவர்களுக்கு ஒரு புரியாத அச்சத்தை தரும். பழிவாங்கல் அல்ல, பதில் சொல்லல் உனக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கு. அவர்கள் உன்னை எதற்கும் உதவாதவன் என்று சொல்லும்போது நீ அமைதியாக உன் வேலைகள் கவனம் செலுத்து. கால மாற்றம் வரும்போது அதே இடத்தில் நீ சிம்மாசனமிட்டு அமர்வாய். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் நிழலில் ஒதுங்குவார்கள். மறக்காதே, பழிவாங்கல்ல, பயிற்சிக்காக. உனக்கு சோம்பல் வந்தால் அந்த வார்த்தையை நினை. அது உன்னை எழுப்பும். 3 உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். அடுத்தவனை வெல்பவன் வீரன், தன்னைத்தானே வெல்பவன் மாவீரன். இது ஆச்சாரியா சாணக்கியரின் வாக்கு. உன்னை அவமானப்படுத்தும் உனது குடும்பத்தினர் யார்? உனது திறமையை அளக்க அவர்கள் ஒன்றும் இறைவனோ அல்லது உன் இலட்சியத்தின் நீதிபதியோ அல்ல. தகுதியற்றவர்கள் கையில் இருக்கும் தராசில் உனது மதிப்பை ஒருபோதும் தேடாதே. அவர்கள் உன்னை 0 என்று சொன்னால் அதை நீ நம்பினால் மட்டுமே அது உண்மை. நீ உன்னை வைரம் என்று உணர்ந்தால் அவர்கள் குப்பை என்று சொன்னாலும் உன் மதிப்பு குறையப் போவதில்லை. உன்னுடைய உண்மையான போட்டி உனது தந்தைக்கோ, கணவனுக்கோ அல்லது உன்னை தாழ்த்தும் உறவினர்களுக்கோ எதிரானது அல்ல. நேற்று நீ எப்படி இருந்தாய், இன்று நீ எப்படி இருக்கிறாய் என்பதே உனது போட்டி. சாணக்கியர் கூறுகிறார், வெளியே இருக்கும் எதிரியை பார்த்து பயப்படாதே. உனக்குள் இருக்கும் இயலாமை என்ற எதிரியை பார்த்து பயப்படு. நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் உனது மனசாட்சியின் முன் மட்டுமே. மற்றவர்களிடம் உன்னை நிரூபிக்க நினைக்கும் போதே நீ அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறாய். நான் புத்திசாலி என்று அவர்களுக்கு புரிய வைக்க நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை பலவீனப்படுத்தும். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. சிங்கம் காட்டின் ராஜா என்பதை யாரிடமும் நிரூபிப்பதில்லை. அது நடக்கும் நடையிலேயே உலகம் அதை உணர்ந்து கொள்ளும். நீ உனக்கு உண்மையாக இரு. உலகம் தானாக உன் காலடியில் விழும். அவர்கள் உன்னை திட்டும்போது நீ கோபப்படாமல் அங்கிருந்து நகர்வது நீ பயந்தவன் என்பதற்காக அல்ல, உனது ஆற்றலை வீணடிக்க விரும்பாத மகா புத்திசாலி என்பதற்காக. ஒரு கல்லின் மேல் மழை பெய்தால் கல் கரையாது. அதுபோல முட்டாள்களின் சொற்கள் உன் மேல் பட்டால் உன் உறுதி குலையக்கூடாது.
உனது வெற்றியே உனது பதிலடி. உனது ஒவ்வொரு அடியும் உன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே இருக்கட்டும். நீ முன்னேறினால் அவர்கள் பொறாமையில் எறிவார்கள். நீ கலங்காமல் இருந்தால் அவர்கள் குழம்பி போவார்கள். சாணக்கியரின் சூத்திரம் இதுதான். எதிரியை வார்த்தைகளால் வீழ்த்தாதே, உனது வளர்ச்சியால் வீழ்த்து. நீ ஒரு தனி பிறவி. உனது பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உனக்கு துணையாக இருக்க வேண்டியவர்கள் உன்னை உடைக்கிறார்கள் என்றால் அவர்களை கடந்து செல். உனது இலக்கை நோக்கி நீ ஓடத் தொடங்கும் போது உன்னை அவமானப்படுத்திய அதே வாய் உன்னை புகழ வரிசையில் நிற்கும். உன்னை நீ செதுக்கிக்கொள். நீ ஒரு சிற்பமாக மாறும்போது உன்னை உடைக்க வந்தவர்கள் உன் காலடியில் சிதறி கிடக்கும் கற்களாக மாறுவார்கள். 4 நடுநிலையானவர்கள் உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு போரில் உனது பலத்தை விட உனது பக்க பலமே வெற்றியை தீர்மானிக்கிறது. இது ஆச்சாரியா சாணக்கியரின் அரசியல் தந்திரம். நடுநிலையாளர்களின் முக்கியத்துவம். சாணக்கியர் கூறுகிறார், குடும்பத்தில் உங்களை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் ஒரு கூட்டம், பெரியவர்கள் அல்லது நண்பர்கள் எப்பொழுதும் இருக்கும். அவர்களை உங்கள் பக்கம் இழுப்பது என்பது அவர்களை உங்கள் சார்பாக பேச வைப்பதல்ல, மாறாக உங்கள் மேல் அவர்களுக்கு ஒரு மரியாதையை உருவாக்குவதாகும். நீங்கள் கோபப்பட்டு கத்தினால் நடுநிலையாளர்கள் உங்களையும் ஒரு சண்டைக்காரர் என்றே பார்ப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அவமானம் நேரும்போது நீங்கள் கோபப்படாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது அவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இவ்வளவு சொல்லியும் இவன் அமைதியாக இருக்கிறானே என்ற எண்ணம் அவர்களுக்குள் உங்கள் மீதான மரியாதையை தானாக உருவாக்கும். மௌனம் என்பது ஒரு காந்தம். அது நடுநிலையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். நீங்கள் மற்றவர்களிடம் உங்களை நிரூபிக்க தேவையில்லை. ஆனால் உங்கள் நடத்தையின் மூலம் நீங்கள் சரியானவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நீங்கள் மற்றவர்களிடம் யாரையும் புரணி பேசாமல் உங்கள் கடமையில் மட்டும் கவனமாக இருந்தால் அந்த நடுநிலையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து உன்மேல் தவறில்லை என்று சாட்சி சொல்வார்கள். நீங்கள் அமைதியாக முன்னேறி செல்வதே பெரிய ஆயுதம். உங்களை அவமானப்படுத்துபவர்கள் மற்றவர்களிடம் உங்களை பற்றி புகார் கூறும்போது நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் பிஸியாக இருந்தால் அவர்கள் சொல்வது பொய் என்று நடுநிலையாளர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஒருவரின் குணத்தை அவர் பேசும் வார்த்தைகளை விட அவர் கையாளும் மௌனமே நிரூபிக்கும். 5 சிந்தித்து செயல்படுவது. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு ஒருவனை வீழ்த்தும், ஆனால் சிந்தனையில் எடுக்கப்படும் முடிவு சாம்ராஜ்யங்களை உருவாக்கும். இது சாணக்கியரின் முதன்மை விதி. வீட்டில் உள்ளவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது உடனடியாக பதில் சொல்வது என்பது ஒரு எதிர்வினை. ஆனால் சிந்தித்து செயல்படுவது என்பது ஒரு நடவடிக்கை. ஒரு தவறான முடிவு உன் எதிர்காலத்தையே சிதைத்துவிடும். அவர்கள் உன்னை ஆத்திரமூட்டுவது உனது சிந்திக்கும் திறனை முடக்குவதற்காகவே. அங்கேதான் நீ உன் புத்தி என்ற கவசத்தை ஏந்த வேண்டும். சாணகியர் கூறுகிறார், காலம் கனிந்து வரும் வரை காத்திருப்பவனே உண்மையான ராஜதந்திரி. சிந்தித்து செயல்படுவது என்பது சும்மா இருப்பது அல்ல, அது சரியான தருணத்திற்காக காத்திருப்பது. ஒரு வேட்டைக்காரன் புதருக்கு பின்னால் அசைவற்று இருப்பது பயத்தினால் அல்ல, இரையை குறிவைப்பதற்காக. உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு இன்று பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ உன் புத்தியை தீட்டி உன்னை நீயே வளர்த்து கொள்ளும் போது காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். இன்றைய உலகில் உனது நிதானம்தான் உனது மிகப்பெரிய சொத்து. உன்னோடு இருப்பவர்கள் உன்னை மனதளவிலோ பொருளாதார ரீதியிலோ முடக்க நினைக்கலாம். ஆனால் நீ சிந்தித்து செயல்பட்டு உனக்கான ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டால் அவர்களால் உன்னை ஒருபோதும் அடிமையாக்க முடியாது. திட்டமிட்டவன் ஒருபோதும் தோற்பதில்லை, சிந்திக்காதவன் ஒருபோதும் வெல்வதில்லை. குடும்பம் என்பதால் இதயம் பேசத் துடிக்கும், உணர்ச்சிகள் உன்னை அழச் சொல்லும். ஆனால் சாணக்கியர் சொல்லுகிறார், போர்க்களத்தில் பாசம் என்பது விஷம். உன் வீடே உனக்கு எதிரியாக மாறும்போது உன் இதயத்தை ஒரு பெட்டியில் பூட்டி வைத்துவிட்டு உன் மூளையை சாவியாக பயன்படுத்து. எந்த சொல் உன்னை உயர்த்தும், எந்த மௌனம் உன்னை காக்கும் என்று கணக்கு போட்டு செயல்படு. நீ வீசும் ஒரு கல் குளத்தில் அலைகளை உண்டாக்கும், ஆனால் நீ வீசும் ஒரு சிந்தனை உனது விதியையே மாற்றும். உன்னை உடைக்க நினைப்பவர்கள் முன்னால் நீ ஒரு மர்மமான மனிதனாக இரு. நீ என்ன நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது.
உன் அமைதி அவர்களை குழப்பட்டும், உன் வெற்றி அவர்களை அதிர வைக்கட்டும். சிந்தித்துச் செயல்படு, நீ ஒருபோதும் வீழ்ந்துவிட மாட்டாய். 6. உன் பலவீனத்தை பலமாக மாற்று. இருட்டில் இருக்கும்போதுதான் தீக்குச்சியின் பலம் தெரியும். அவமானத்தில் இருக்கும்போதுதான் ஒரு மனிதனின் உண்மையான வீரியம் தெரியும் என்கிறார் ஆச்சாரியா சாணக்கியர். உன்னை உடைக்க நினைக்கும் குடும்பத்தினர் உன்னிடம் ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நீ பலவீனமானவன் என்று. அந்த பொய்யை நீ நம்புவதில்தான் அவர்களின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. உனது பலத்தை நீ அடையாளம் காணும் அந்த நொடி அவர்களின் அதிகாரம் சாம்பலாகும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் மனதை உடைக்கலாம், ஆனால் உன் மூளைக்குள் இருக்கும் அறிவையோ உன் கைகளில் இருக்கும் திறமையையோ அவர்களால் திருட முடியாது. உனது பலம் எது? உனது தொழில், உனது அறிவு, உனது பொறுமை, அல்லது எதையும் தாங்கும் உனது மன உறுதி? இதில் எது உனது பிரம்மாஸ்திரம் என்பதை முதலில் அடையாளம் காண். சிங்கத்தின் மௌனம் பலவீனம் அல்ல. சிங்கம் இரை தேடும் போது சத்தம் போடுவதில்லை. அதுபோல உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன்னால் கத்தாதே. உன் பலத்தை அவர்களிடம் விவரிக்காதே. உனது மௌனத்திற்குள் ஒரு மகா சக்தியை புதைத்து வை. நீ அந்த இடத்தை விட்டு நகரும்போது உனது பலத்தை உனது செயல்பாடுகளில் காட்டு. பேசும் சொற்களை விட சாதிக்கும் செயல்கள் அதிக சத்தம் போடும். சந்தன மரம் காட்டில் இருந்தாலும் தன் மனத்தை இழப்பதில்லை. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை ஒரு குப்பை என்று சொன்னால் அதை நீ ஏன் ஏற்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் தனித்துவமான சக்தியை அடையாளம் காணுங்கள். உன்னால் எதை சிறப்பாக செய்ய முடியும்? அந்த ஒரு புள்ளியில் உனது முழு கவனத்தையும் திருப்பு. உன் பலத்தை நீ உணர்ந்து விட்டால் இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. மன ரீதியான பலமுமே ஒருவனை துரோகிகளிடமிருந்து காக்கும். யாரிடமும் எதற்காகவும் கையேந்தாத நிலையை உருவாக்குவதே உனது மிகப்பெரிய பலம். உனது பலத்தை நீ அடையாளம் கண்டு அதில் முதலீடு செய்யத் தொடங்கும் போது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உனது நிழலுக்காக இயங்குவார்கள். 6. மன்னித்துவிடு. மறக்காதே விஷத்தை. கக்கிய பாம்பை மன்னித்துவிடு, ஆனால் அதை மீண்டும் உன் மடியில் கட்டிக்கொள்ளாதே. இதுதான் குடும்ப துரோகிகளை கையாள சாணக்கியர் காட்டும் வழிமுறை. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, உனது சொந்த மன அமைதி மற்றும் உடல் நலனுக்கும் முக்கியமானது. சாணக்கிய நீதி கூறுவது போல, கோபத்தையும் வருத்தத்தையும் மனதில் வைத்திருப்பது உனக்குத்தான் சுமையாக மாறும். மன்னித்து விடுவதன் மூலம் அந்த எதிர்மறை உணர்வுகளிலிருந்து நீ விடுபட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். மறக்காமல் இருப்பது என்பது பழிவாங்குவதற்காக அல்ல, மாறாக கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவில் கொள்வதற்காக. ஒரு அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது உன்னை வலிமையாக்கும். கடந்த கால நிகழ்வுகளை நினைவில் வைத்திருப்பது எதிர்காலத்தில் இதே போன்ற சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள உதவும். இது உனது பாதுகாப்பிற்கானது. குடும்ப உறவுகளில் சவால்கள் இருக்கும்போது கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான எல்லைகளை அமைப்பது முக்கியம். 7. புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசினால் அதை சுத்தம் செய்ய முடியாவிட்டால் அங்கிருந்து நகர்ந்து விடுவதே அறிவுடைமை. அதை சுமந்து திரிவது புத்தி அல்ல. இதுதான் நச்சு உறவுகளுக்கு சாணக்கியர் தரும் இறுதி தீர்ப்பு. சாணக்கியர் கூறுகிறார், யானையின் பலம் அதன் துதிக்கையில், சிங்கத்தின் பலம் அதன் நகங்களில், ஆனால் ஒரு புத்திசாலியின் பலம் அவன் எடுக்கும் முடிவில் இருக்கிறது. உன்னை சிதைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் கத்தி பேசாதே, சண்டையிடாதே. சண்டையிட்டால் உனது ஆற்றல் வீணாகும். நீ அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகரும்போது உனது இருப்பு அங்கிருந்து மறையும். உனது மௌனம் அவர்கள் காதுகளில் இடியாக விழட்டும். நீ எங்கே போனாய், என்ன செய்கிறாய் என்று அவர்கள் தேடும் அளவிற்கு உனது விலகல் மர்மமாக இருக்கட்டும். பழிவாங்குவதை விட பயங்கரமானது பொருட்படுத்தாமல் இருப்பது. அவர்கள் உன்னை பேசும்போது நீ ஒரு சுவரை பார்ப்பது போல் அவர்களை பார். அவர்களின் சொற்கள் உனது இதயத்தை தீண்ட அனுமதிக்காதே. உனது நாவால் என் மனதை உடைக்க முடியாது என்பதை உனது அலட்சியத்தின் மூலம் நிரூபி. எதிரிக்கு நீ தரும் ஆகச்சிறந்த தண்டனை அவன் உனக்கு ஒரு ஆளே இல்லை என்று நீ அவனுக்கு உணர்த்துவதுதான். உடைந்த பாத்திரத்தில் நீரை சேமிக்க முடியாது. உனது மனம் உடைந்திருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. எனவே புறக்கணிப்பதன் மூலம் உனது மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்று.
அவர்கள் உன்னை பற்றி பேசும் புரணிகளை தூக்கி எறி. சாணக்கியரின் தந்திரப்படி புறக்கணிப்பு என்பது அவர்களுடன் பேசுவதை நிறுத்துவது மட்டுமல்ல, அவர்களைப் பற்றிய சிந்தனையை நிறுத்துவது. அவர்கள் உன் முன்னால் இருந்தாலும் அவர்கள் ஒரு அந்நியரைப் போல உனக்கு தெரிய வேண்டும். யாருமில்லாத காட்டில் கூட ஒரு சிங்கம் ராஜாவாகத்தான் இருக்கும். அதற்கு உறவினர்களின் அங்கீகாரம் தேவையில்லை. அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ராஜா. உங்களை உடைக்க நினைத்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு இமயமலையாக எழுந்து நிற்பதே சாணக்கியன் உங்களுக்கு தரும் இறுதி ஆசி. இப்போதே தொடங்குங்கள். உங்கள் மௌனம் கலைந்து உங்கள் வெற்றி பேசட்டும். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருந்தால் கவலை கொள்ளாமல் உங்கள் வளர்ச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிங்க நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம்.